திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் ஏழுமலையானை தரிசனம் செய்வதற்கான டோக்கன்கள் ஒதுக்கீடு இன்று ஆன்லைனில் வெளியிடப்பட உள்ளது. ஆர்ஜித சேவை டிக்கெட்டுகள், அங்கப்பிரதர்ஷன டோக்கன்கள் ஒதுக்கீடு இன்று காலை 10 மணிக்கு திருப்பதி தேவஸ்தான இணையதளத்தில் வெளியிடப்பட உள்ளது. ஸ்ரீவாணி அறக்கட்டளை தரிசன டிக்கெட்டுகளுக்கான ஒதுக்கீடு 24ஆம் தேதி காலை 11 மணிக்கு வெளியிடப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. வயது முதிர்ந்தோர், மாற்றுத்திறனாளிகள், நீண்ட நாட்களாக நோயால் அவதிப்படும் பக்தர்களுக்கான இலவச சிறப்பு தரிசன டோக்கன்கள் 24ஆம் தேதி மாலை 3 மணிக்கு வெளியிடப்படும் என்றும், சிறப்பு நுழைவு தரிசன டிக்கெட்டுகளுக்கான ஒதுக்கீடு 25ஆம் தேதி காலை 10 மணிக்கு வெளியிடப்படும் என்றும் திருப்பதி தேவஸ்தானம் தெரிவித்துள்ளது. சென்னை அண்ணா சாலை அருகே சீருடையில் இருந்த போக்குவரத்து காவலரை காங்கிரஸ் எம்எல்ஏ ராஜ்குமார் தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. ஸ்பென்சர் பிளாசா எதிரே போக்குவரத்து காவலர் பிரபாகரன் என்பவர் போக்குவரத்தை சீர் செய்யும் பணியில் ஈடுபட்டிருந்தார். அப்போது அண்ணா சாலையில் மயிலாடுதுறை தொகுதி காங்கிரஸ் எம்எல்ஏ ராஜகுமாருக்கும் சொந்தமான கார் போக்குவரத்திற்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் நிறுத்தப்பட்டிருந்தது. அதனை போக்குவரத்து காவலர் பிரபாகரன் அப்புறப்படுத்த கூறியுள்ளார். இதனால் எம்எல்ஏ மற்றும் அவரது ஆதரவாளர்கள் பிரபாகரனிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்போது எம்எல்ஏ ராஜ்குமார் தகாத வார்த்தைகளால் பேசியதோடு அவரை தாக்கியுள்ளார். இச்சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் துணை ஆணையர் மற்றும் உதவி ஆணையர் ஆகியோர் விசாரித்து வருகின்றனர். வடகிழக்கு பருவமழை காரணமாக நவம்பர் மாதத்திற்கான ரேஷன் பொருட்களை அக்டோபர் மாதமே பெற்றுக்கொள்ளலாம் என அறிவிப்பு வெளியான நிலையில் சர்வர் பிரச்சினை காரணமாக பொருட்களை வாங்க முடியாமல் மக்கள் தவித்தனர். சர்வர் பிரச்சினையால் அக்டோபர் மாதத்திற்கான பொருட்களையே வாங்க முடியவில்லை. இதில் விளம்பர திமுக அரசு அடுத்த மாதத்திற்கான பொருட்களையும் சேர்த்து வாங்கிக் கொள்ளலாம் என கூறியதாக பொதுமக்கள் புலம்பி சென்றனர். இதனையடுத்து ரேஷன் பொருட்களை வாங்க இயலாதவர்கள் தீபாவளிக்கு பிறகு அடுத்த மாதத்திற்கான பொருட்களை வாங்கிக் கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை பல்லவன் இல்லம் அருகே கொட்டும் மழையில் போராட்டத்தில் ஈடுபட்ட போக்குவரத்து ஊழியர்கள் தற்காலிகமாக போராட்டத்தை கைவிடுவதாக அறிவித்துள்ளனர். அரசு போக்குவரத்து கழகங்களில் ஓய்வு பெற்றவர்களுக்கு பண பலன் வழங்க வேண்டும், பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் அமல்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போக்குவரத்து ஊழியர்கள் 62வது நாளாக தொடர் போராட்டம் நடத்தி வந்தனர். இந்நிலையில் கொட்டும் மழையில் பல்லவன் இல்லம் அருகே போக்குவரத்து ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட சிஐடியுவின் தலைவர் சவுந்தரராஜன், விளம்பர திமுக அரசு பொங்கலுக்கு முன்பு பிரச்சினைகளை தீர்ப்பதாக கூறியுள்ளதாக தெரிவித்தார். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு தீபாவளியை முன்னிட்டு 4 நாட்கள் தொடர் விடுமுறை காரணமாக சென்னையில் பணிபுரிந்து வரும் தென் மாவட்ட மக்கள் தங்கள் சொந்த ஊர் செல்வதற்காக இருசக்கரம் மற்றும் கார்களில் பயணம் செய்து வருகின்றனர். இந்நிலையில் படாளம் மற்றும் புக்கத்துறை தேசிய நெடுஞ்சாலையில் மேம்பாலம் பணி நடப்பதால் வாகன நெரிசல் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் காந்தாரா பட இயக்குனரும் நடிகருமான ரிஷப் ஷெட்டி சுவாமி தரிசனம் செய்தார். காந்தாரா சாப்டர் 1 திரைப்படம் 16 நாட்களில் 717 கோடி ரூபாய் வசூலித்து பிளாக்பஸ்டர் ஹிட் அடித்துள்ளது. இந்நிலையில் ரிஷப் ஷெட்டி ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தார். அப்போது பக்தர்கள் முண்டியடித்துக் கொண்டு ரிஷப் ஷெட்டியுடன் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். முன்னதாக கோவில் சார்பில் வேத மந்திரங்கள் முழங்க பூரண கும்ப மாலை அணிவிக்கப்பட்டு வரவேற்பு அளிக்கப்பட்டது. தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய ரிஷப் ஷெட்டி, காந்தாரா திரைப்படத்தின் வெற்றிக்கு தமிழக மக்களின் வரவேற்பே காரணம் என்று கூறினார். சென்னையை அடுத்த தாம்பரத்தில் கட்டுப்பாட்டை இழந்த லாரி சாலையில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. சேலத்தில் இருந்து தாம்பரம் நோக்கி வீடு கட்டுமான பணிக்காக மர பலகைகளை ஏற்றிக்கொண்ட லாரி ஒன்று வந்து கொண்டிருந்தது.
அப்போது படப்பை புது மேம்பாலத்தில் கட்டுப்பாட்டை இழந்த லாரி தடுப்பு சுவர் மீது மோதி கவிழ்ந்தது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் லாரி ஓட்டுநரை மீட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து லாரியை ஜேசிபி இயந்திரம் கொண்டு அப்புறப்படுத்தினர். திருவாவடுதுறை ஆதின 24வது மடாதிபதி ஸ்ரீ அம்பலவாணு தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் அனைவருக்கும் தீபாவளி வாழ்த்து செய்தி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த நன்னாளில் ஏழை எளிய மக்களுக்கு நம்மால் முடிந்த உதவிகள் செய்ய வேண்டும் என்று அருளாசி வழங்கினார். மேலும் பெரியோர்களிடம் ஆசி பெற்று திருக்கோவில்களுக்கு சென்று வழிபாடு செய்து தீபாவளி திருநாளை கொண்டாட வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இந்த தீபாவளி நன்னாளில் அனைவருக்கும் அனைத்து விதமான செல்வம் கிடைக்க இறைவனை பிரார்த்தித்துக் கொள்வதாகவும் திருவாவடுதுறை ஆதின 24வது மடாதிபதி ஸ்ரீ அம்பலவான தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் தெரிவித்தார். தீபாவளி திருநாளில் எல்லோரும் இந்த தீபங்களை வரிசையாக ஏற்றி வழிபட வேண்டும் என்று சொல்கிறேன். எல்லோருக்கும் இந்த தீபாவளி வாழ்த்துக்களை தெரிவித்து எல்லோரும் இந்த இந்தியா முழுவதும் ஒற்றுமையாக இருந்து ஜாதி சமயம் பார்க்காம எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து தீபாவளியை கொண்டாட வேண்டும் என்று சொல்லி உங்களை எல்லாம் ஆசீர்வதிக்கிறேன். திருச்சிற்றம்பலம். தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளதால் மீனவர்கள் யாரும் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என கடலூர் மீன்வளத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. இது மேற்கு வடமேற்கு திசைகள் நகர்ந்து வலுப்பெறக்கூடும் என்றும் இது மேலும் வலுவடைந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவாகக்கூடும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இதனால் கடலூர் மாவட்டத்தில் உள்ள நாட்டு படகுகள், கட்டுமர படகுகள், விசைப்படகு மீனவர்கள் மறு அறிவிப்பு வரும் வரை கடலுக்குள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் கடலுக்குள் சென்ற மீனவர்கள் உடனடியாக கரை திரும்பவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். தீபாவளி பண்டிகையை கொண்டாடுவதற்காக சென்னையிலிருந்து ஏராளமானோர் சொந்த ஊருக்கு சென்றுள்ளதால் சென்னை மாநகரமே வெறிச்சோடி காணப்படுகிறது. தீபாவளியை கொண்டாட சென்னையிலிருந்து இதுவரை 18 லட்சம் பேர் சொந்த ஊர்களுக்கு பயணம் மேற்கொண்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதன்படி 9,59,000 பேர் சிறப்பு ரயில்கள் மூலமும், 6,15,000 பேர் அரசு பேருந்துகள் மூலமும், 2 லட்சம் பேர் வரை ஆம்னி பேருந்துகளிலும், 1,50,000 லட்சம் பேர் வாகனங்கள் மூலமும் சென்னையிலிருந்து வெளியூர்களுக்கு சென்றுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனால் சென்னையில் பெரும்பாலான இடங்களிலும் முக்கிய சாலைகளிலும் வெறிச்சோடி காணப்படுகின்றன. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு செங்கல்பட்டு ஜிஎஸ்டி சாலைகள் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் தென் மாவட்டங்களில் இருந்து சென்னை வரும் கனரக வாகனங்கள் செங்கப்பெருமாள் கோவில் பகுதியில் தடுத்து நிறுத்தப்பட்டு ஒரகடம் வழியாக திருப்பிவிடப்படுகின்றன. நள்ளிரவில் கனரக வாகனங்களை போலீசார் திருப்பிவிட்ட நிலையில் பெரும்பாலான கனரக வாகனங்கள் செங்கப்பெருமாள் கோவில் மேம்பாலத்தின் மீது ஆபத்தான முறைகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. மேம்பாலத்தின் மீது அதிக பாரத்துடன் கனரக வாகனங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதால் ரயில்வே மேம்பாலம் உடைந்து சேதமடையும் அபாயம் உள்ளதாக பொதுமக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். மேலும் சென்னைக்கு சுற்றி செல்வதால் எரிபொருள் வீணாகுவதாக ஓட்டுநர்கள் தெரிவித்துள்ளனர். ஒரு 6 கிலோமீட்டர் விட்டால் மேஜர் பைபாஸ் மேலே ஏற்றி விட்டுருக்கலாம். பட் பைபாஸ் எதுக்கு போட்டுருக்காங்க? பைபாஸ் எதுக்கு அந்த அமைச்சு கொடுத்துருக்காங்க? இந்த டிராஃபிக்னு சொல்லி ஒரு பேருக்காக கிட்டத்தட்ட லட்சக்கணக்கு வண்டி உள்ளே விட்டு எல்லாம் படுத்து கிடக்கிறான். இங்கேருந்து அந்த பக்கம் போனால் ஸ்ரீபெரும்புத்தூரில் ஸ்டாப் பண்ணுறான், பூந்தமல்லியில் ஸ்டாப் பண்ணுறான். என்ன நினச்சிக்கிட்டு என்ன ஒரு லொக்கேஷனில் செய்கிறாங்கிறதே புரியல. வண்டி வெளியே போகிற சென்னையிலேருந்தே வெளியில் அவுட்டில் போகிற வண்டி ஸ்டாப்னு சொல்கிறாங்க. ரைட்டு அதுக்காக ரைட்டு அந்த ரூட்டில் போகிற வண்டிகளை ஸ்டாப் பண்ணி அங்கேயே திருப்பி விட்றாங்க. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சாப்பிட்ற வசதி கிடையாது, தண்ணி வசதி கிடையாது, டீ கடை வசதி எதுவுமே கிடையாது. 4:30 மணி இந்த மாதிரி நிறைய டிரைவருங்க வந்து படுத்து கிடக்குறாங்க. அவங்க ஊருக்கு போகல பண்டிகைன்னு சொல்லி முன்னாடி போயிட்டு நைட்டு வண்டி இறக்கி விட்டு காலைல ஊருக்கு கிளம்பலாம், விடிய காலம் கிளம்பலாம், கிளம்ப முடியாது. பிறகு ஃபுல்லாக நிப்பாட்டி வச்சுருக்காங்க. என்ன ஐடியாவில் தான் வண்டியெல்லாம் திருப்பி விட்றாங்கன்னு தெரியல. விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரத்தில் உள்ள பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் இல்லத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது. ராமதாஸ் வசிக்கும் தைலாபுரம் இல்லத்தில் வெடிகுண்டு வைக்கப்பட்டுள்ளதாகவும் அது இன்னும் சிறிது நேரத்தில் வெடிக்க உள்ளதாகவும் மிரட்டல் விடுக்கப்பட்ட கடிதம் ஒன்று விழுப்புரம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலக இமெயிலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது.
இதனையடுத்து விழுப்புரத்தில் இருந்து மோப்ப நாய், வெடிகுண்டுகளை செயலிழக்க செய்யும் நிபுணர்கள், மருத்துவர்கள் அடங்கிய குழுவுடன் சென்ற போலீசார் ராமதாஸ் வசித்து வரும் தைலாபுரம் இல்லத்தில்